டியூஸ்டே ஈவினிங் இன்றைக்கி ஜெயிஸ்தாவோட பர்த்டே. ஸோ 2 பேரும் அவங்க அத்தை வீட்டில் இருக்கிறதுனால நானும் அவங்களும் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆனால் வந்து அவங்க வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஈவினிங் மேலே தான் போகணுமே. ஸோ போகும்போதே கேக் வாங்கிட்டு போயிட்டு ஈவினிங் எல்லாம் கேக் கட் பண்ணோம். ஸோ அவங்க அத்தை பார்த்திங்கன்னா வடை அப்புறமே குலோப் ஜாமுன் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு கேக் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்களோட ஃப்ரெண்டோட மேரேஜ் ஒன்று இருக்குது, ரிசப்ஷன். ஆனால் எங்களால் போக முடியல. இங்கேயே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகி போச்சு. அதுக்கப்புறமேட்டு போக முடியல. கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. சாரி, இன்னொரு டைம் கண்டிப்பாக வீட்டுக்கு வரோம். வருஷம் ஜெயிஸ்தா பர்த்டேக்கு அவங்க அத்தை இங்கே வந்துடுவாங்க. இந்த வருஷம் ஜெயிஸ்தா அங்கே போயிட்டா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா May 1 எங்கள் கல்யாண நாள். ஸோ 2மே அட்டன் பண்ணிடலான்னு வந்துடுவாங்க. இந்த டைம் அங்கே போனோம். சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் ஜெயிஸ்தா தான் செவத்துக்கலாம் தண்ணி விட்டுட்டு இருந்தா. தரணிக்கா எந்திரிச்சது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பாலெல்லாம் கொடுத்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சமையல்லாம் முடிச்சுட்டு அடுப்பு 2 நாளாக க்ளீன் பண்ணாமல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மினி விலாகில் பார்க்கலாம்.